டிவியில் வந்து ஆட் பார்த்துட்டு இருந்தேன். ஆட்ஸில் பார்க்குறப்போ முன்ன வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து வெவ்வேறு, அதாவது இல்லாத கம்பெனியை ஒரு மாடலாக வச்சு இதை விட இது வந்து பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராடக்டை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அதை அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ என்னடான்னா, இப்போ அதே கம்பெனி தன்னோட பழைய வெர்ஷன் ப்ராடக்டை விட இந்த புது வெர்ஷன் வந்து அட்வான்ஸ்டான மெத்தடு, இது வந்து இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ அந்த பழைய வெர்ஷனே நல்ல வெர்ஷன் தான் சொன்னாங்க. அப்போது அது இப்போ பெட்டராக இல்லையா, பர்ஃபெக்டான சொல்யூஷன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார கேட்க வச்சுச்சு. ஸோ கரெக்டு தானே? ஏன்னா இதை பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லி தான் நான் அதை வாங்கினேன். இப்போ இதை நீங்கள் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் திரும்ப நான் இதை ஏன் வாங்கணும்? திரும்ப இன்னொன்று பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லுவீங்க, திரும்ப அதையும் என்னை வாங்க வைப்பீங்க. ஒய் திஸ் ஹேப்பன் அப்படின்னு கேட்குறப்ப தான் இதுக்கான காரணம் இதற்கான நேச்சர் வந்து இப்போ இருந்து ஆரம்பிக்கல, முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, ஒரு இப்போ வந்து எனக்கு வந்து இவங்கக்கிட்ட பேசணும், அவங்கள நான் பார்க்கணுன்னா கம்யூனிகேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கான டிவைசஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. லேண்ட்லைன் இருந்துச்சு, பட்டன் மொபைல் இருந்துச்சு, ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. இப்போது வீடியோ கால் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து டெவலப் ஆகிட்டோம். பட் அவங்ககிட்ட நான் பேசணும்னு தானே நினச்சேன். பேசுகிறதுக்கான லேண்ட்லைன் இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு பட்டன் ஃபோன் வரணும். ஓகே, ஆஃபீஸ்லேயே வச்சுருக்கக்கூடாது, கையிலே இருக்கணும். ஓகே, பட்டன் ஃபோன் என்கிட்ட இருக்குது, திரும்ப ஏன் டச் ஃபோன் வரணும்? அதுலேருந்து ஏன் ஆண்ட்ராய்டு வரணும், iOS வரணும், ஆப்பிள் வரணும்? இதெல்லாமே ஏன் இப்போ இதுக்கு நான் வீடியோ கால் பண்ணுற அளவுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறப்ப தான் அந்த ப்ராடக்டோட நேச்சர் வந்து சொல்யூஷனை ரெக்டிஃபை பண்ணிடுச்சு. திரும்ப அதுலேருந்து ஏன் ஒரு பெட்டர்மெண்ட் வருது அப்படின்னு கேட்குறப்போ இந்த இடத்துல தான் மார்க்கெட்டிங், கார்ப்பரேட் ரியாலிட்டி இது எல்லாமே உள்ளே வருது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்ட் தன்னைத்தானே அப்டேட் ஆகிக்கலன்னா அது அந்த மார்க்கெட்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது, செத்து போயிடும். உதாரணமாக நோக்கியா மொபைல், பிளாக்பெரி மொபைல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ மொபைல்னு இது நிறைய ப்ராடக்ட்ஸில் இதெல்லாம் இருக்குது. பட் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா மொபைல்ஸை சொல்கிறேன். ஸோ இந்த நோக்கியா, பிளாக்பெரி இவங்கெல்லாம் என்னென்னா, அவங்களோட ஃபீச்சர், அது அவங்க மொபைலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் ஃபீச்சர்ஸில் இருந்துச்சு. பட் அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே டச் மொபைல்ஸுக்கான ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக இருந்தது. இவங்க அந்த சுச்சுவேஷனில் அப்கிரேட் ஆகாததுனால அவங்கள வந்து மார்க்கெட்லேயே இல்லாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் அவங்க அந்த இடத்துல வந்து எல்லாருமே டச் ஃபோனை ப்ரிஃபர் பண்ணுறாங்கங்கிறதுனால பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் அவங்களோட ஸ்டாண்டர்ட்லேயே இருந்ததுனால அதை யாருமே வாங்காமல் விட்டுட்டாங்க. அவங்களோட மார்க்கெட்டும் டவுன் ஆகிடுச்சு. கம்பெனியும் இப்போது இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. பெருசாக யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டு தானே? பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளமை வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணலைன்னா அந்த கம்பெனி இந்த மார்க்கெட்டில் இல்லாமலே போயிடும். பட் இங்கே தான் இன்னொரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது. ஸோ இவ்வளோ வெர்ஷன் இருக்குல்ல, இவ்வளோ வெர்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே வருது. ஆனால் ஏன் வரணும்? இந்த வெர்ஷன் இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணிடுச்சு, ஓகே, அப்போ அங்கேயே நிற்க வேண்டியதான, ப்ராப்ளமும் தீர்ந்துருச்சு, திரும்ப அதுலேருந்து ஏன் ஒரு புது வெர்ஷன் வருது அப்படின்னு கேட்குறப்ப தான் இந்த இடத்துல கார்ப்பரேட்டை மட்டுமே சொல்லாமல் நம்மளோட சைக்காலஜியுமே இந்த இடத்துல வந்து சைக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸுமே ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது. என்னென்னா, ஈவன் தோ நாமளே ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைன் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நமக்கு இது போதும் அப்படின்னு நாம் ஃபிக்ஸ் ஆகியிருப்போம். பட் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நாம் வந்து இதே லெவல்லே தான் இருப்போமா கேட்டால் கிடையாது. நாம் எவால்வ் ஆகிறோம். நம்மளோட சேர்ந்து நம்ம கூட இருக்கிற ப்ராப்ளமும் எவால்வ் ஆகும். ஸோ அப்படி எவால்வ் ஆகிறப்போ அப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ப்ராடக்டை விட இன்னும் பெட்டரான ஒரு சொல்யூஷன் இருக்கணும். ஸோ அப்படி சொல்யூஷன் இருந்தால் தான் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்புறம் நம்மளோட ப்ராப்ளத்தையும் சேர்த்து அந்த ப்ராப்ளத்தை எவால்வ் ஆகிறோம். ஸோ அதை எவால்வ் பண்ணுறதுக்கு ப்ராடக்டையும் சேர்த்து நம்ம எவால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராப்ளம் வருதோ இல்லையோ அந்த ப்ராடக்டை நம்ம எவால்வேஷனுக்கு கொண்டு வரணும். எவால்வேஷனுக்கு கொண்டு வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமை நம்மளால் ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்க முடியும். பட் எவால்வ் ஆகக்கூடிய ப்ராடக்டே அதுக்கான ப்ராப்ளத்தையும் க்ரியேட் பண்ணும். பிகாஸ் ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் கார்ப்பரேட்டையும் வருது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்னோடய ப்ராடக்டை சேல் பண்ணணும், எனக்கு அது லாபம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நான் ப்ராடக்டை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ப்ராப்ளத்தை டெவலப் பண்ணேன். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நான் உள்ளே எக்ஸிஸ்ட் ஆக விடுறப்போ ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ டிமாண்ட் அதிகமாகிறப்போ நான் அதை சேல் பண்ணேன்னா மக்களோட ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் இந்த டிமாண்டை வந்து அவங்களுக்கு சேல் பண்ணி என்னோடய ப்ராஃபிட்டை நான் பெட்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயமும் போயிடுது. ஸோ ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அதுக்கான ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். பட் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதை வச்சு டெவலப் ஆகக்கூடிய ப்ராஃபிட்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ ப்ராஃபிட்ஸ், அதாவது டிமாண்டே இங்கே சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் போயிடுச்சு, ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ், அந்த கம்பெனிஸ் எல்லாத்துமே திவாலாக ஆரம்பிச்சிடும்.
ஸோ உண்மையான ட்ரூத்தே இதுதான். எவ்ரி ப்ராப்ளம்ஸ், எவ்ரி சொல்யூஷன் கிரியேட்ஸ் எ நியூ ப்ராப்ளம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் அது வந்து பெட்டராக தான் இருக்கும். அந்த பெட்டரான சொல்யூஷன் இன்னும் கொஞ்சம் நாள் போகிறப்போ நாம் இப்போ அந்த ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்கும், ஆனால் நாம் எவால்வ் ஆகும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எவால்வ் ஆகும், என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எவால்வ் ஆகும், ஆனால் ப்ராடக்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணோம்னா ப்ராடக்டை எவால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணிட்டாங்க, அதை நான் வாங்குகிறேன். நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஆனால் இருந்தாலும் நான் அதே ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வளர்கிறேன், என் கூட சேர்ந்து என்விரான்மெண்ட் வளருது, என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எவால்வ் ஆகி வளருது. ஆனால் இந்த ப்ராடக்ட் அதை வந்து சால்வ் பண்ணல. ஸோ என் ப்ராடக்ட் எவால்வ் ஆகியிருக்கணும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் எவால்வ் ஆகாமல் அதே மார்க்கெட்லேயே டெவலப் ஆகி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அதுக்காக இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ், அதாவது இது என்ன பெட்டராக நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற டெக்னாலஜி அவங்ககிட்ட இருந்தாலும் பார்ஷியலாக அதை டெவலப் பண்ணி சேல் பண்ண விட்டுருவாங்க. ஸோ திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்னும் பெட்டரான வெர்ஷனை ப்ரொவைட் பண்ணி அந்த மார்க்கெட்டை தக்க வச்சுக்குவாங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டின்னு சொல்லி. பட் இது எல்லாமே கம்பெனிஸோட மிஸ்டேக்குன்னு மட்டுமே நம்மளால் சொல்லிக்க முடியாது. பிகாஸ் நம்மளுடைய தேவைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. என்னதான் நாம் பெட்டரான சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் மக்களுக்கு அது வந்து போதுன்ற அளவு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போது இந்த ப்ராடக்ட் இருக்குது, என்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கணும், அது எல்லாத்தையுமே இதிலே கிடச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த மனசு தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குது. ஓகே, 2 MB கேமரா இருந்தால் போதும் அப்படின்னு இருந்த காலம் இப்போ வந்து 50 MBக்கு வந்துருச்சு. 50 MB இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு 100 MB வேணும்னு கேட்கும், இந்த டெக்னாலஜி எனக்கு வேணும்னு கேட்கும், அது எல்லாமே இந்த ப்ராடக்ட்குள்ளார இருக்கணும்னு கேட்கும். ஸோ கம்பெனிஸை நம்மளால் ப்ளேம் பண்ணவே கூடாது. நம்ம டெவலப் ஆகக்கூடிய என்விரான்மெண்ட்டு தான் இந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது பர்ஃபெக்டான சொல்யூஷன் இல்லாததுக்கான காரணத்தையும் டெவலப் பண்ணிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ டாக்டர்ஸ் வந்து பர்ஃபெக்டான சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னா டிசீஸ் இல்லாமல் போயிடும், ஆனால் டாக்டர்ஸ்க்கு வேலை இருக்காது. ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து இது பர்ஃபெக்டான ஒரு மிஷினோ இல்லை எக்யூப்மெண்ட்டோ டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அது எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனால் இன்ஜினியர்ஸ் வந்துக்கான தேவை இல்லாமல் போயிடும். ஸோ டீச்சர்ஸ், அதாவது கற்றுக்கக்கூடியதை ஒரு பெட்டரான, அதாவது கற்றுக்கிறது வந்து ஸ்டாப் ஆகாது. ஒரு வேளை அது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா டீச்சர்ஸே தேவை இருக்க மாட்டாங்க. அதே மாதிரியே தான் கம்பெனிஸும் அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பர்ஃபெக்டான சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கம்பெனியே இல்லாமல் போயிடும். ஸோ புரிய வர்றது இதுதான், ஒய் தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் சொல்யூஷன். ஸோ ஏன் இந்த இடத்துல பர்ஃபெக்டான சொல்யூஷனே இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ, we as a person are not perfect. ஸோ நம்மளோட ஹியூமன் கைண்ட் வந்து பர்ஃபெக்டான பீயிங்ஸ், பர்ஃபெக்டான ஆர்கானிசம்ஸ் கிடையாது. பிகாஸ் we keep evolving. அந்த எவால்விங் தான் ப்ராப்ளம்ஸை எவால்வ் பண்ணுது. ப்ராப்ளம்ஸ் எவால்வ் ஆகிறதுக்கு நம்மளோட மைண்டு ப்ராடக்டை எவால்வ் பண்ணுது. ஸோ அதுதான் பர்ஃபெக்டான சொல்யூஷன் ஒன்று இல்லாமல் கொண்டு வருது. ஸோ ஈவன் தோ அது பர்ஃபெக்டான சொல்யூஷனாக இருக்கலாம், பர்ஃபெக்டான எர்த்தாக இருக்கலாம். ஸோ எவல்யூவேஷன் தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எய்தர் இட் நாட்ஸ் அ கம்பெனி திங், எய்தர் இட் நாட்ஸ் அ ஹியூமன் திங், இட்ஸ் அன் என்விரான்மெண்ட். அண்ட் ஈவன் தோ இந்த எர்த்தே ஒரு பர்ஃபெக்டான பிளானட்டே கிடையாது. பர்ஃபெக்டான பிளானட்ஸ் மீன்ஸ் இட் ஹேஸ் அன் எவ்ரி ரிசோர்ஸஸ். பட் இருந்தாலும் அது வந்து இன்னும் எவால்வ் ஆகிக்கிட்டே போகுது. அந்த எவல்யூஷன் தான் ப்ராப்ளம்ஸை எவால்வ் பண்ணுது. திரும்ப சொன்னதே தான், ப்ராப்ளம்ஸ் எவால்வ் பண்ணுது, ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை எவால்வ் பண்ணுது, சொல்யூஷனை தரக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் எவால்வ் பண்ணுது. நம்மளோட ஹியூமன் கைண்டையும் அது வந்து எவால்வேஷனுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் இந்த உலகத்தில் பர்ஃபெக்டான சொல்யூஷன் ஒன்று இல்லாமலே இருக்குது.